டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது தமிழ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். பொறுத்துக 10 கொஸ்டின்ஸாக நம்ம வீடியோஸ் போடுறோம். ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை ரிப்பீட் பண்ணி படிங்க, அப்போ தான் மைண்டில் இருக்கும். ஓகேவா? அடுத்து பொறுத்துக சொல்லியிருக்காங்க. திருக்கோவையார், திருப்பாவை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம். அதை எழுதினவங்களெல்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சேக்கிழார், மாணிக்க வாசகர், ஆண்டாள், ஜெயங்கொண்டார். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பி தான் சரி. நான் ஆன்சர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். திருக்கோவையார், திருக்கோவையார் மாணிக்க வாசகர், திருப்பாவை ஆண்டாள், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், பெரிய புராணம் சேக்கிழார். ஸோ ஆன்சர் பி தான் சரி. அடுத்து விடை தேர்க. பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவர் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் யார்? பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் தமிழ்நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் திருவிக மறைமலையடிகள், பரிதிமார் கலைஞர், தாப்போ மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர்ஸ் திருவிக தான் இந்த கூற்ற கூறியவர். அடுத்து விடை தேர்க. புது நெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? சேக்கிழார், தாயுமானவர், மாணிக்க வாசகர், ராமலிங்க அடிகளார். ஆன்சர் டி, ராமலிங்க அடிகளார். இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? பி. பாலசுப்ரமணியம், தாராபாரதி, ஆலந்தூர் கோ மோகனரங்கன், சுரதா. ஆன்சர் சி தான். இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு ஆலந்தூர் கோ மோகனரங்கனால் எழுதப்பட்டது. ஓகே. 2 உதடுகள் பொருந்துவதனால் உண்டாகும் எழுத்துக்கள் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் டி தான் சரி. இப் இம் 2 உதடும் சேர்ந்ததுன்னா என்ன எழுத்து உண்டாகும்னா இப் இம். அடுத்து எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை கண்டிப்பாக பாரதியார். ஓகேவா? பாரதியாரை பின்பற்றி தான் பாரதிதாசன். ஸோ பாரதியார் தான். அடுத்து கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, தேன்மழை, குறிஞ்சி திட்டு. ஆன்சர் சி தான் சரி. மற்ற எல்லாமே அவரோட நூல் தான், நூல் பட்டியல் தான். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, குறிஞ்சி திட்டு. தேன்மழை அவரோடதே இல்லை. அப்போ தேன்மலையோட ஆசிரியர் யார்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து கீழ்காணும் தொடரில் வழுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. வலது பக்க சுவரில் எழுதாதே, வலது பக்க சுவரில் மாறி இருக்கு பாருங்கள். சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஆன்சர் டி தான் கரெக்டான தொடர். வழுவு சொற்களற்ற தொடர்னு பார்த்தீங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே கரெக்டான ஆன்சர். அடுத்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஆன்சர் பி தான் சரி. அடுத்து திருக்குறள். பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருக்குறளில் பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 4. பி தான் சரி. ஆன்சர் பி 4. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் ஆல்ரெடி நம்ம பயிற்சி வினாத்தாள் இந்த மாதிரிலாம் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஓல்டு ரொம்ப 1990 இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆல்சோ நம்மள்ட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ், எந்த இயர் கொஸ்டின் தேவை அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி.